அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல், அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தின் தண்டனையிலிருந்தும் மறுமையின் தண்டனையிலிருந்தும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அலம் யரவு கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மின் கர்னின் ஃபமக்கன்னாஹும் ஃபில் அர்தி மா லம் நுமக்கில் லக்கும் வஅர்சல்னா السماء عليهم مدرارا وجعلنا الأنهار تجري من تحتهم فأهلكناهم بذنوبهم وأنشأنا من بعدهم قرنا آخرين. இன்று நம்முடைய பிள்ளைகள் படித்து பட்டம் வாங்கிவிட்டால், கை நிறைய சம்பாத்தியம் சம்பளம் வாங்கிவிட்டால், குடிசை வீடு மாடி வீடாக ஆகிவிட்டால், நடந்து சென்றவர் சைக்கிளிலே சென்றவர் வாகனத்திலே சென்று விட்டால் வாழ்க்கை தரம் கூடுவதை கொண்டு நாமோ மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரத்தில் சமுதாயத்திலே பாவங்கள் பெருகின்றன, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மீறப்படுகின்றன, அல்லாஹ்வுடைய கடமைகள் கட்டாய கடமைகள் அலட்சியம் செய்யப்படுகின்றன. பெரும் பாவங்கள் சமுதாயத்திலே பரவி முதலிலே பலர் தடுத்தார்கள், பிறகு தடுப்பவர்கள் குறைந்தார்கள், பிறகு முற்றிலுமாக தடுப்பவர்களே இல்லாமல் போய் அந்த பாவங்கள் எல்லாம் சமூக கலாச்சாரமாக, பண்பாடாக, சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, ஜீரணிக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது. இந்த நிலை வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கான, அல்லாஹ்வுடைய பிடிக்கான நேரம் வந்துவிட்டது என்று பொருள்.